ஓம் ஸ்ரீமாத்ரே நமக. அபிராமி அந்தாதியோடு 32வது பாடல் இன்று அனுபவிக்க இருக்கின்றோம். போன பாடல்ல எனக்கு இனிமே பிறவியே இல்லை அப்படின்னு உறுதியா சொன்னார். எனக்கு பெண்ணாசை நீக்கிட்ட, எனக்கு பிறவி இல்லை, ஈன்றெடுப்பாள் ஒரு தாயும் இல்லை, அமையும் அமையுறு தோழியர் மேல் வைத்த ஆசையுமேன முடிச்ச. இந்த பாடல்ல என்ன சொல்ல போறார்னா, அன்னை அபிராமிக்கு என் மேல அளவு கடந்த பாசம், அதனால என்ன பண்ணினா கமல முத்திரை பதித்தாங்கிறா. பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல்ல எப்படி சொல்றாருன்னு நம்ம அனுபவிக்கலாம். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை, நின் பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுகேன், ஈசர் பாகத்து நேரிழையே அப்படிங்கிறார். ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை, நின் பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுகேன், ஈசர் பாகத்து நேரிழையே அப்படின்னு சொல்றார். ஈசர் பாகத்து நேரிழை வாசக்கமலத்தை தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்டாயம்மா அப்படின்னு உன்னுடைய அளவிடந்த அளவு கடந்த அந்த நேசம் பாசத்தை எப்படி சொல்றார் அவர் ஆசை கடல். ஆசைக்கு அழகா சொல்லியிருக்கார். ஆசைய ஒரு கடலாத்தான் சொல்லலாம். நம்மளுக்கு ஒரு ஆசை மனசுக்குள்ள அலை அடிக்கிற மாதிரி ஆசை வந்துட்டே இருக்கு. ஆசைக்கோர் அளவில்லை, ஆசையே அழிவுக்கு காரணம்னு சொல்ற மாதிரி ஆசை 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 ஆசை. எதை பார்த்தாலும் ஆசை, எங்க எதை பார்த்தாலும் இது வேணும் அது வேணும் அது வேணும். ஒண்ணு கிடைச்சுடுத்துனா அடுத்த பொருள் மேல, அது கிடைக்கிற வரைக்கும் அது மேல தீராத காதல் ஆசை. அது கிடைச்சுடுத்துன்னா அடுத்தது மேல கொஞ்ச நாள் சும்மா இருக்கும் மனசு, இன்னொன்ன பார்த்தாச்சுன்னா அது மேல ஆசை. அது கிடைக்கிற வரைக்கும் அடுத்தது அடுத்தது, இப்படி பார்க்க பார்க்க ஆசை அந்த கடலுக்கு மாதிரி கரை காண முடியாதது ஆசை அப்படிங்கிறார். அதனால தான் ஆசை கடல்னே சொல்லிட்டார். அசையாம இருக்கின்ற ஜடம் அதை கூட அசைத்து பார்க்குமாம் இந்த ஆசை. இதனால தான் கந்தர் அனுபூதியில பேராசை எனும் பிழின்னு அருணகிரியார் சொன்னார். தாய்மான சுவாமிகள் ஆசைக்கோர் அளவில்லை, அகிலமெல்லாம் கட்டி ஆளினும் அப்படின்னு சொன்னார். ஏன்னா இந்த ஆசையை எப்படி சொல்றாருன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆசையை பத்தி சொல்லியிருக்க. இந்த இடைக்காட்டு சித்தர் என்ன சொன்னார்னா, ஆசை என்னும் பசுமானின் தாண்டவக்கோனே, இந்த அண்டமெல்லாம் கண்டறிவாய் தாண்டவக்கோனே, பற்றே பிறப்பு உண்டாக்கும் தாண்டவக்கோனே, அதை பற்றாது அறுத்து விடு தாண்டவக்கோனே அப்படின்னு சொல்ல. ஆசை ஆசை எப்படின்னா பசு. ஏன்னா அப்படி பசு மடியில பால் சுரக்கிற மாதிரி ஆசை நம்ம மனசுல சுரந்துட்டே இருக்கான். அப்ப நமக்கு அந்த ஆசையினால தானே எல்லா காரியமே நம்ம செய்யறோம். எந்த வினை செய்தாலும் அதற்கு காரணம் ஆசை. அப்போ அந்த ஆசையினால வினை, அந்த வினை தான் அடுத்த பிறப்புக்கு நம்மளுக்கு அடிகோலுகிறது. என்ன செய்யறோமோ அந்த வினைக்கு தக்கனதான பிறப்பு இறப்பு மாறி மாறி வந்துட்டே இருக்குல்ல. நமக்கு துன்பத்துல தள்ளுறது, பிறக்கிறோம், துன்பத்துல போறோம், திருப்பி ஆசைப்படுறோம், ஏதோ ஒரு செய்யறோம், வினை செய்யறோம், அது திருப்பி அடுத்த இது இறக்குறோம், திருப்பி அடுத்தது வருது, இப்படி துன்பம். அப்போ ஆசை என்ன பண்ணணும்னா மனதை அடக்கணும். மனதை அடக்கும் போது இந்த ஆசையும் அத்து போகும். அதனால தான் ஆசை நம்ம கீழே மனசுல நம்ம அது சொல்படி ஆடக்கூடாது. நம்ம இதை அடக்கி வைக்கும் போது இந்த அகிலமே நம்ம வசமாகும் அப்படின்பா. அப்போ இந்த ஆசைதான் துன்பத்திற்கு காரணம், இதை அடியோடு களையணும் அப்படிங்கிறார். அப்போ இறைவன் மேல கூட நமக்கு ஆசை இருக்கக்கூடாது, அன்புதான் இருக்கணும் அப்படிங்கிற. அதனால திருமூலர் சொல்லுவார், ஆசை அருமீன்கள் ஆசை அருமீன்கள் ஈசனோடாயினும் ஆசை அருமீன்கள், ஆசை படப்பட ஆய்வரும் துன்பம் ஆசையை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு சொல்றார். ஆசைய அறவே ஒழிக்கணும். அதை ஒழித்தால் இறைவனை சென்று நம்மால் அடைய முடியும்.
இல்லையா? துன்பங்கள் நமக்கு உறுதியா நிக்கிறதுக்குள்ள திறம் வரணும். அந்த திறம் கூட வந்துடும். ஆனா மரணம் வந்துடுத்துனா என்ன செய்யுதுன்னு மரணத்தை கண்டு ரொம்ப பயப்படுவோம் இல்லையா? அதனால காலன் வரும்போது நம்ம மனசு என்ன பாடுபடும் இல்லையா? அதனால யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் அப்படின்னு மணிவாசகர் கூட பயப்பட்டாராம். ஒக்க அடைக்கும் துணரமாட்டேன், ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன் அப்படின்னு திருநாவுக்கரசர் சொன்னார். நமக்கு இறப்புங்கிறது வரும்போது எனக்கு என்ன சொல்ல முடியும் அப்படிங்கிறார். அப்போ எத்தனை காரியம் செய்தாலும் கூட, இன்னல்கள்லேருந்து நீங்கி வாழ்ந்தாலும் கூட, நமக்கு காலன் முன்னால வந்துட்டான்னா இதெல்லாம் ஒண்ணுமே பயன் இல்லாம போயிடும். அதனால தான் இதுல என்ன அழகா சொல்றார், அழகா ஆசையை அடக்கணும் அப்படின்னு சொல்ற. அப்ப அந்த காலன் வரும்போது பயம் இருக்காது அப்படின்னு சொல்ற. ஏன்னா ஆசையும் அன்பும் அருமின் அறுத்த பின் ஈசன் இருந்த இடம் எளிதாமே அப்படின்னு என்ன சொல்றாருன்னா, இறைவன் உறைவிடத்தை அப்படி சொல்றார். ஏன்னா ஆசை போயிடுத்துன்னா நம்மளுக்கு மனசு தூய்மை ஆயிடுமா. தூய்மை ஆகும் போது ஈசன் இருக்கிறது தெரியும் மனசுல அப்படின்னு சொல்றார். ஏன்னா அன்பு அன்பு யாருக்கு சொன்னது எதுக்காண்டினா, இந்த உலகத்துல நிலையில்லாத பொருட்கள் மேல வைக்கக்கூடிய இந்த பற்று, அன்பு, ஆசை, பாசம் எல்லாமே அதுதான். மாடத்துளா நலன் மண்டபத்தான் அல்லன், கூடத்துளா நல்லன் கோயில் உள்ளா நல்லன், வேடத்துளால் அண்ணன் வேட்கை விட்டார் நெஞ்சில் உடத்துளே நின்று முக்தி தந்தானே அப்படின்னு சொல்ற மாதிரி, அப்படி நம்ம ஆசையை விட்டாச்சுன்னா ஈசன் இருக்கிற இடம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஏன்னா எந்த ஆசையுமே நல்லதில்லை. இந்த உலகத்துல 3 ஆசை: மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. அதுவும் ராமாயணத்துல பெண்ணாசைனால ராவணன் கெட்டான், மண்ணாசைனால துரியோதனன் கெட்டான் நம்ம மகாபாரதத்துல. அப்போ தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றல்லார் அவம் செய்வார் ஆசை உட்பட்டு அப்படின்னு திருக்குறள்ல அழகா திருவள்ளுவர் சொல்லியிருக்க. நம்மளுக்கு ஆசைகள் தான் வளர்ந்து 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 போயிட்டே இருக்கு. அதனாலதான் ஆசை கடல் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா ஆசையா அதிகமாக அதிகம் போக மனிதன் விலங்கா மாறிடுமா. ஆசை உடையவன் விலங்கு, அன்பு உடையவன் மனிதன், அருள் உடையவன் தெய்வம் அப்படின்னு சொல்லுவா. அப்போ ஆசையை நம்ம விட்டு விட்டால் எல்லாமே நமக்கு எளிதாக இருக்கும் அப்படின்னு சொல்றார். அதனாலதான் என்ன பயன் வருது? அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனை. ஏன்னா நமக்கு வயசு ஆக ஆக யம பயம் எல்லாருக்குமே உலகத்துல அப்படியே யம பயம் வரும். காலன் நம்மளை எப்ப வருவானோ அப்படின்னு சொல்லும் போது அந்த பக்தி முருகி நிற்கணும்னா யம பயம் உள்ளத்துல இருந்தால்தான் பக்தியில முறுக்கம் வரும். ஏன்னா பகவான்கிட்ட நம்ம பாரத்தை போட்டுடுவோம். அதனால்தான் காலனிடத்தில் பயம் உண்டானால் காலனிடத்தில் பக்தி ஆழமாக ஏற்படும்னு சொல்றார். ஆவிக்கு மோசம் வருமாறு அறிந்து உன் அருள் பதங்கள் சேவிக்க என்று நினைக்கின்றேன். அருணகிரிநாதர் கந்தர் அலங்காரத்துல சொல்லுவார், ஆவிக்கு மோசம் வரும், ஆனா காலன் வருவான்ங்கிற பயத்தோட இறைவனை நம்ம நமஸ்காரம் பண்ணி அவனோட அடியை சேவிக்கும் போது பக்தி நம்மளுக்கு அழுத்தமாக இருக்கும் அப்படிங்கிற. ஏன்னா யாரோ குழந்தைகிட்ட போய் பாரு அப்படின்னு பயமுறுத்தினா உடனே குழந்தை என்ன பண்ணும், அம்மா ஓடி காலை கட்டிக்கும் இல்லையா? அப்போ எப்படி அந்த பயம் இருக்கும் போதுதான் அந்த பக்திங்கிறது முருகி இருக்கும் அப்படிங்கிறார். அதனால நம்மளுக்கு எப்பொழுதுமே யமன் வந்துடுவானோ அப்படிங்கிற அந்த பயம் நம்மளுக்கு அதனால யம பயம் எல்லா ஜீவராசிகளுக்குமே அந்த பயம். எலி என்ன செய்யும், பூனை வந்துடுச்சுன்னா தட்டு தடுமாறின்னு ஓடும். ஏன்னா அதுக்கு யம பயம், பூனை வாயில அமுட்டு. ஒரு சிங்கத்தை பார்த்தாச்சுன்னா முயல் எப்படி ஓடும், மான் எப்படி துள்ளி ஓடும். அதனாலதான் அருளற்ற அந்தகன் அப்படின்னு சொல்ற. அந்தகன்னா குருடன் அர்த்தம், கண்ணில்லாதவன். யமனுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவானாம். ஏன்னா அவன் இரக்கமற்றவன், யாருன்னே தராதரம் பார்க்க மாட்டான். குழந்தையா இதா அவனுக்கு தர்மராஜன் எந்த சமயத்துல எடுக்கணுமோ அது யாரா இருந்தாலும் அந்த டயத்துக்கு கரெக்டா வந்துடும். அதனால கொடிய செயல் செய்பவன் நெஞ்சில் கருணையற்றவன். கேட்போம், என்னடா இது, உனக்கு என்ன நெஞ்சில உனக்கு கண்ணு இல்லையா, நெஞ்சில உனக்கு கொஞ்சம் கூட ஈரம் இல்லையா அப்படின்லாம் கேட்போம். இப்ப கண்ணு இல்லாதவனா நீ அப்படின்னு கேட்பான் இல்லையா? அதனாலதான்
ரணத்தை விட கொடிய வேதனை அளிப்பது மரணமா. சாதலின் இன்னாதது இல்லை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்ற மாதிரி. ஏன்னா கால நியதி நம்மளுக்கு தெரியுமா, அவன் எப்ப வருவான்னு தெரியாது. அதனால நம்மளுக்கு மற்றதுக்கெல்லாம் தெரியும், ஒரு பயிர் வைக்கிறோம், இந்த சமயத்துல அறுக்கணும்னா அதற்கு ஒரு காலம் இருக்கு. ஆனால் நமக்கு எப்படி யமன் எப்ப வருவான், நம்மளோட வாழ்நாள் ஃபுல்லா அந்த பயத்தோடையே நம்ம இருக்கணும். எப்போதாயினும் கூற்றுவன் வருவான், அப்போது அந்த கூற்றுவன் தன்னை போற்றவும் போகான், பொருளொடும் போகான், சாற்றவும் போகான், தமரடும் போகான், நல்லார் என்னான் நல்குறவு அறியான், தீயார் என்னால் செல்வர் என்று உண்ணான் என்பது சொல்லுவா. அந்த மாதிரி யமனுக்கு தெரியாது யாருக்கு எப்ப என்ன எப்படிங்கிறதெல்லாம். அவனுக்கு அவன் கரெக்டா அந்த டயத்துக்கு வரணும்னா வந்துருவான். அதனால தான் வாழ்நாள் நமக்கு வாழ்நாள் தான், எப்ப வரும்னு தெரியாது. ஆயுர் நஸ்யதி பஷ்யதாம் பிரதிதினம் யாதி க்ஷயம் யௌவனம்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் சொல்லியிருப்பார். அதனால ஒரு உடலுக்கு ஒரு நோய் வந்துடுறதுக்கு அப்புறம் நம்ம மருத்துவரை தேடி போறதுக்கு பதிலா நோய் வருங்கிற அந்த இது இல்லாம முன்னெச்சரிக்கையா நம்ம இருந்துட்டோம்னா நம்மளுக்கு எவ்வளவு பெரிய இது இல்லையா. அதான் நமக்கு நோய் வந்ததுக்கு அப்புறம் அதான் சொல்ற கண் கெட்டக்கு பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்ற மாதிரி எப்பவுமே நாம பகவான் கிட்டக்க அவளையே சரணத்தை பற்றி கொண்டால் நம்மளுக்கு அந்த யம பயம் அப்படிங்கிறதே இல்லாம இருக்கும். ஏன்னா இதை கூட சொல்லலாம். ஏகநாதர்னு ஒரு மகான் இருந்தார். அவர் எப்பவும் பகவானே பிரார்த்தனை பண்ணிட்டு தியானத்திலேயே இருப்பார். ஒருத்தர் வரார், வந்துட்டோம் உடனே, எப்பொழுது நீங்க இப்படியே தியானம் பண்ணிட்டே இருக்கீங்களே, அது ஏன் உங்களுக்கு எப்படி முடியறது எப்பவும் அப்படியே நினைச்சுட்டு இருக்கிறதுக்கு அப்படின்னு கேட்டா, உடனே அவர் ஏகநாதர் அந்த மனிதனுக்கு ஒரு பதிலுமே சொல்லல. உனக்கு இன்னும் 2 நாள்ல மரணம் வந்துடும் சொல்றானாம். சொன்னோன்னா அவன் என்ன பண்றான், நேர போய் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு 2 நாள்ல மரணம் வந்துடும் பகவானையே தியானம் பண்ணிட்டு இருக்காராம். ஆனா 2 நாள் கழிச்சு அவனுக்கு மரணம் வரல. அவர் கேட்கிறார் ஏகநாதர்கிட்ட. அப்ப அவர் சொல்றார், இந்த 2 நாள்லயே உனக்கு மரணம் வரும்னு நினைச்சோடனே நீ பகவான் கிட்டக்க போய் சரணமாறையே, உனக்கு எப்பொழுது மரணம் வரும்னே தெரியாதே, அப்ப நீ அதுக்காண்டி நான் எப்பொழுதுமே அவனே நினைச்சுட்டு இருக்கேன் அப்படிங்கிறாராம். அத மாதிரி எப்பொழுது நமக்கு நேரும் என்பது எதுவுமே தெரியாது. அதனால பக்தி இல்லாதவருக்கு யமனுடைய பயம் வருவதில்லையா. காரணம் அவனை வெல்லும் வழி அவர்களுக்கு தெரியல. ஆனா பகவானை சரணடைஞ்சால் அதுலேருந்து மீளலாம்ங்கிறது தெரிந்தால் வழியை அறிந்து கொண்டு இருக்கும் போது நம்ம அதை அம்பாளை போய் சரணடைஞ்சு பிடிச்சுக்கணுங்கிற. அதனாலதான் கந்தர் அலங்காரத்துல அருணகிரிநாதர் மரணப்பிரமாதம் நமக்கு இங்கு இல்லையாம். ஏன்னா அவர் என்ன சொல்லுவார், என்றும் வாய்ந்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டே அப்படின்னு சொல்லுவார். ஏன்னா எனக்கு என்னடா பயம், எனக்கு அவனுடைய வேலும் மயிலும் இருக்க எனக்கு என்ன பயம் அப்படிங்கிறார். அதனால இறைவனுக்கு சொந்தமான அடியவர்களுக்கு அது யம பயம் என்பதே இல்லாமல் இருக்குங்கிறார். ஏன்னா அந்தகன் கூட பயப்படுவானாம் அந்த அவர்கிட்டக்க வருவதற்கு. அதனால தான் கொடிய வாதனை கூட அவர்களுக்கு ஏற்படாது அப்படின்னு சொல்றார். ஆண்டவனோட அருள் கிடைச்சாச்சுன்னா அது எதுவுமே பயமே இல்லை. ஏன்னா உடம்பென்னும் சிறைக்குள் இருந்து ஜீவன் முக்தி நிலையை அடைய போகும். ஏன்னா பகவான சரணடைஞ்சாச்சுன்னா நிச்சயமா நமக்கு அபிராமி பற்ற சொல்ற மாதிரி இனிமே நமக்கு அடுத்த பிறவி என்பதே இல்லை. அதனால தான் இவர் சொல்றார், நீ நாளும் நன்னெஞ்சே நினை கண்டா யார் அறியார், சாநாளும் வாழ்நாளும் சாய் காட்டாம் பெருமார்க்கே, பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப, நானாளும் நவீன்றேத்த பெறலாமே நல்வினையேன்னு சம்பந்த பெருமான் சொல்லியிருப்பார். அதனால யம பயம், யமன் யாரே மார்க்கண்டேயன் கிட்டக்க காலன் வந்தான், சிவனை போய் தஞ்சமடைஞ்சோன்னு கட்டின்றோன்னு என்ன பண்ணினார், அந்த மாதிரி எனக்கு ஒரு உறுதி வந்துடுத்து அப்படிங்கிறார். அபிராமி பட்டர் வந்துட்டோம். அதனால எனக்கு இனி என்ன சொன்னார், ஈன்றெடுப்பால் ஒரு தாயும் இல்லைன்னு சொன்னார். எனக்கு மரண பயமும் இல்லை, ஜனன பயமும் இல்லை. இனிமே எனக்கு அவள் துணை இருக்கிறதுனால எனக்கு எதுவுமே, எனக்கு இனிமே பயமே இல்லை. என்னை நீ ஆண்டு கொண்ட பெரும் கருணை, அதனால எனக்கு எந்த பயமுமே இல்லை அப்படிங்கிறார். அதனால என்ன சொல்றாருன்னா, பொன்னார் திருவடிக்கு ஒன்று விண்ணப்பம் போற்றி செய்யும், என்னாவி காப்பதற்கு இச்சை உண்டேல் இரும் கூற்று அகல, மின்னாரும் மூவிலை சூலம் என் மேற்பொறிமேவு கொண்டல், துன்னார் மடந்தையுள் தூங்கானை மாடச் சுடற்கொழுந்தேன்னு அப்பர் பெருமான் சொல்வார். அத மாதிரி தன் மேனியை ஆழ குறியிட்டு சுத்தமாக்கும்படி இறைவனிட்டே அவர் வேண்டிக்கிறார். இறை அருள் பெற்றவர்களுக்கு
யமன் துயர் பயம் இல்லவே இல்லை அப்படிங்கிறார். ஏன்னா நமனை அஞ்சோம்னு சொன்னார். அந்தகா வந்து பார் சற்று என் கை கேட்டவேன்னு அருணகிரியார் சொன்னார். பாரதியார் என்ன சொன்னார்? காலா என் கால் அருகே வாடா அப்படின்னு சொன்னார். அத மாதிரி எயிலுடைய யமபடர் எனது உயிர்கொளவரின் யான் ஏங்குதல் கண்டுதான் ஏன்று கொள்ளும் குயில் அப்படின்னு தேவேந்திர சங்கம வகுப்புல அருணகிரியார் சொல்லியிருப்பார். அத மாதிரி கடா எருமை ஏறும் கருநிறத்துக்கால நான் இடாது பணி செய்ய இலங்கு மகாராணி அப்படின்னு பாரதியார் பாஞ்சாலி சபதத்துல சொல்லுவார். அத மாதிரி கரும்பை அறுத்து ஆலையில் ஆட்டி வெல்லம் எடுத்தால் அதன் சக்கை எரிவதைக் கண்டு யாருமே துக்கப்பட மாட்டா. அதுபோல உடம்பென்னும் கரும்பிலே அபிராமி அப்படிங்கிற அன்னை அருளை பெற்றவர்களுக்கு மரண பயமே ஏற்படாது, எதற்குமே துக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொல்லி இதுல அழகா சொல்றார். அதனால இதுலயே என்ன சொல்லியிருக்காருன்னா, தாய்மானவர் சொன்னதை பார்த்தோம். சந்ததமும் வேதமொழி யாதொன்று பற்றினது தான் வந்து முற்றும் எனலால் சகம் ஈது இருந்தாலும் மரணம் உண்டு என்பதை சதா நிஷ்டர் நினைவது இல்லை. மரணப்பிரமாதம் நமக்கில்லை, யாம் என்றும் வாய்த்த துணை கிரண கலாபியும் வேலும் உண்டேன்னு அருணகிரியார் சொன்னதை பார்த்தோம். இந்த மாதிரி அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா அப்பிறப்பினும் வித்து அப்படின்னு பிறவி மேல் பிறவி பெற்று இது பண்ணிட்டு இருக்கோம். எதனால? எல்லாவற்றுக்கும் வினை, ஆசை, இந்த வினை எல்லா காரணத்தினாலதான் எல்லாமே ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்றார். அதனால பிறப்புங்கிறது வந்தாச்சுன்னா இறப்புங்கிறது உறுதி இல்லையா? இது மாறி மாறி இருக்கும். எப்படினாலும் ஆசை கடல். அதனால அதுல அகப்பட்டு அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே, நின் பாசம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து அப்படின்னு சொல்லி அழகா சொல்றார். ஏன்னா காலம் வந்தால் பாசத்தை வீசி உயிரை எடுத்துக்கொண்டு போய்விடுவான். அவன் இரக்கமற்றவன் இல்லையா? அம்பிகை அப்படி காப்பாற்றிட்டாள். அது எப்படி காப்பாற்றினாள் அப்படின்னு சொல்றார். எப்படி காப்பாற்றினாள் அழகா சொல்லியிருக்க. நின் பாதம் எனும் வாசக்கமலம் அதை வைத்து என்னை காப்பாற்றினாய் அப்படின்னு சொல்றார். அப்போ எப்படி அம்பாளோட திருவடி அது எப்படி அம்புயம் தாமரை மலர், வாசம் மிகுந்த தாமரை மலர் போன்ற பாதங்கள். அது அழுக்கு நிறைந்த சகதியில சேற்றில் மலரும் செந்தாமரை, அச்சேற்றையும் போற்றுதலுக்குரியதாக ஆக்குகின்றது தாமரை மலர்வதனால. அதனால சேற்றில் செந்தாமரை என சேரியில் அவதரித்தார்னு நந்தனார் அவதாரத்தை கோபாலகிருஷ்ண பாரதிகள் சொல்லியிருப்பார். அவர் அம்பாள் எப்படிப்பட்டவள்? அவ்வியாஜ கருணாமூர்த்தி. அப்போ எதையும் எதிர்பார்க்காமல் அருள் புரிபவள். அழுக்கு மெய்கொடு நின் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் படப்பாலது ஒன்றானால் புழுக்கை வாரியும் பால் கொள்வர் அடிகள் அப்படின்னு சுந்தரர் பாடின மாதிரி எனக்கும் நீ அருள் பண்ணுவ. என் பாதம் எனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற. எப்படி அவளின் மேல நேசம் வைத்து பாதம் அப்படிங்கிற ஞான மனம் கமழும் செந்தாமரை மலர தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்டாள் அப்படின்னு சொன்னார். அவள் தன் குழந்தையோட தலையில வலிமையோட காலால மிதிக்கல, தலையின் மேல் மலரை வைத்தால் போல திருவடியை வைத்து என்னை ஆண்டு கொண்டாய் அப்படின்னு சொல்றார். ஏன்னா வாச கமலம் பட்டோன்னு இந்த உடம்பே புனிதமாயிடுறதே. அப்ப யமன் என்ன செய்ய போறான் நம்மள அப்படிங்கிறார். அவர் இந்த அற்புத அருளை நேசம் அப்படிங்கிற நேசத்தை என் சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற. நேசம் அப்படின்னா தானே விரும்பி ஏற்படுத்தி கொண்ட உறவு. இப்ப வாசம் பொருந்திய எழில்மிகு திருவடியை என் தலைமேல் வலிய சூட்டி அருள் செய்த நின்னது அருட்பெரும் கருணையை என்னவென்று சொல்லுவேன் அப்படின்னு உருகிறார் அபிராமிப்பட்ட. தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் அப்படிங்கிறார். இதுல சொல்ற மாதிரி மணிவாச பெருமான் சொல்லுவார். தந்தது உன் தன்னை கொண்டது என் தன்னை சங்கரா யார்கொல்லோ சொதுர அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன் யாது நீ பெற்றது ஒன்று என் பால் அப்படின்னு சொல்றார். ஏன்னா எப்படி நீ என்னை ஆட்கொண்டுட்டாய், நான் உன் மேல என்ன வச்சு நான் உன்னை பெற்றதுனால நான் உன்னோட ஆனந்தத்தை அடைந்தேன். ஆனால் நீ என்னை ஆட்கொண்டதுனால உனக்கு என்னப்பா கிடைச்சது அப்படிங்கிறார். அப்போ பாதத்தால என்ன பண்றா? வலிய பதித்தாள் அம்பாளது பாதம் ஞான மனம்
அப்ப அதனால ஞானம் சிரசுல இருக்கணுங்கிறதுக்காண்டி அபிராமி பற்றோட சிரசுல அந்த பாத கமலத்தை வைத்து அருள் செய்தாளாம். அவள் புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை அன்றோ அப்படின்னு சொன்னார் இல்லையா? அத மாதிரி திருவடி தீட்சை, எவருக்கும் கிட்டாத திருவடி தீட்சையை அபிராமி பட்டருக்கு அவர் கொடுத்தாள் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அப்பருக்கு நல்லூர்ல திருவடி தீட்சை கிடைக்குதாம். சேக்கிழார் சொல்வார், நன்மை பெருக அருள் நெறியே வந்தணைந்து நல்லூரில் மண்ணு திருத்தொண்டனார் வணங்கி மகிழ்ந்து எழும்பொழுதில் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றோம் என்றவத்தம் சென்னி மிசை பாத மலர் சூட்டினான் சிவபெருமான் அப்படின்னு பெரிய புராணத்துல சேக்கிழார் சொல்லியிருப்பார். அத மாதிரி நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன், தேனாய் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் புகுந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவேன திருவாசகத்துல மணிவாசக பெருமான் அப்படியே உருகுவர். அதனால இதே மாதிரி சரணாகதி பண்ணணும். அவள்கிட்ட பண்ணியாச்சுனால் சரணாகதி 2 விதமான இது, மார்ஜால நியாயம், மார்க்கடக நியாயம்னு சொல்லுவா. மார்க்கடகம் அப்படின்னா குரங்கு குட்டி என்ன பண்ணுமா, குரங்கு தாவும் போது தாய் குரங்கு குட்டி குரங்கு கெட்டியா பிடிச்சுக்கும். அப்ப அதை பிடித்தளந்தா குட்டி கீழே விழுந்துடும். அதுபோல அடியார்கள் இறைவனை தேடி சென்று பக்தி செய்து அவன் அருளை பெறுவதுங்கிறார். இது சில சமயம் முடியாது. அப்போ என்ன பண்ணும்போது இறைவன் அருள் நமக்கு கிடைக்காமல் ஆகும். அதனால தான் 2வது மார்ஜால நியாயம். எனது பூனை என்ன பண்ணுமா, ஓரிடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது குட்டி என்ன பண்ணுமா, வாயில கவிக்கும். குரங்கு குட்டி குரங்க பிடிச்சுக்கும். இதுல பூனை என்ன பண்ணும், தன்னோட வாயில குட்டியை கவ்விக்கும். அப்போ பூனை வாய் திறந்தாதான் குட்டிக்கு ஆபத்து, அது வாயை திறக்கலைன்னா குட்டிக்கு ஆபத்தே இல்லை. அப்போ அது என்ன பண்ணும், இன்னொரு இடத்துக்கு போய் குட்டியை அரவணைச்சு பால் கொடுக்கும். இதுதான் மார்ஜால நியாயம், மார்க்கடக நியாயம், மார்ஜால நியாயம்னு. அபிராமி பற்ற என்ன சொல்ற, நீ என்னை ஆண்டு கொண்டாயம்மா, பால் நினைந்து ஊட்டும் தாயினும் சால பறிந்து அப்படின்னு சொல்றார். ஏன்னா ஆசை கடல்ல மூழ்கி விடாம காத்து, அருளற்ற அந்தகன் கையில் சிக்காமல் காத்து, வாச கமலத்தை வலிய தலைமேல் வைத்து சூட்டி எப்படியெல்லாம் என்னை நீ ஆட்கொண்டாயம்மா, அவ்வியாஜ கருணை புரிந்ததற்கு நான் என்ன கைமாறு செய்வேன் உனக்கு, காலன் கையில் புகாமல் நின்கால் என்னை காத்த கருணையை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்றார். ஏன்னா அம்பாளோட திருவடி பூ மாதிரி, அந்த புஷ்பத்தால எப்படி அடிச்சாலும் வலிக்காது. அதனால வலிய வைத்து நீ ஆண்டு கொண்டால் கூட அது எனக்கு வலியை தரவில்லை அம்மா, ரொம்ப சுகமா இருந்தது அப்படிங்கிற மாதிரி பாதம் என்னும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன், ஈசர் பாகத்து நேர் இழையே அப்படின்னு சொல்றார். ஈசர் பாகத்து நேர் இழை. எப்படி இந்த நேசத்தை நான் என்ன சொல்லுவேன், நான் தாயே நான் எப்படி வர்ணித்து சொல்லுவேன்னு அப்படியே உருகிட்டு அவர் என்ன சொல்றார், கடைசியில அவளோடு அருள் அத சொல்றார், ஈசர் பாகத்து நேரிழை, அவள் எப்படிப்பட்டவள் அப்படிங்கிற பரமசிவனுடைய வாம பாகத்துல எப்படி இருக்கக்கூடியவளா, நேர் இழை அப்படி நுட்பமான ஆபரணங்களை எல்லாம் அணிந்து கொண்டு ஒன்று இருக்காளாம், அவரோட ஒன்று இருக்காள். அவளுடைய திருமுத்திரை திருவடி முத்திரை தலையில் பட்ட பிறகு காலன் பயம் ஒழிந்தது. இனி அந்தகன் கை பாசத்தில் அகப்பட மாட்டோம் அப்படிங்கிற அவருக்கு ஒரு உறுதி கிடைச்சுடுத்தோ. இப்படிப்பட்டதான கருணையை செய்து ஆண்டு கொண்டாயே அம்மா, நேசர் பாகத்து நேரிழையே அப்படின்னு. நேரிழைனா நுண்ணிய வேலைப்பாடுகள் அமைந்த ஆபரணங்கள், அதையெல்லாம் அணிந்தவளேன்னு சொல்றார். ஈசர் பாகத்து, ஈசரோடு பாகம் இடபாகத்தை ஆட்கொண்டவளாக இருக்கக்கூடியவள். அதனால என்னை வலிய வைந்து ஆண்டு கொண்டது கூட உனக்கு புதிதில்லை. ஏன்னா சிவபெருமான ஆலகால விஷயம் அறிந்தின போது அவர் உன்னை காப்பாற்றும்படி அழைத்தாரா, ஆனால் நீ என்ன செய்த, நீயே வலிய சென்று அவரை காத்து அப்படியே கண்டத்துல பிடிச்சிருந்தா இல்லையா. அதனால தந்தையை வலிய சென்று காத்த உனக்கு தனையனை வலிய ஆட்கொண்டது எப்படிப்பட்டது. இதுல சொல்லுவார் சிவபெருமான் கிட்டக்க சிவானந்த லகரியில ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்லுவார், என்னுடைய மனசு கல்லுமா, ஆனால் நீ எப்படிப்பட்டவள், இமயமலையில பிறந்தவள், அந்த மலை கரடு முரடானது,
அதில் நடந்து பழகி பழகி உன் பாதங்களுக்கு கல்லின் மேல் நடப்பது கஷ்டப்படாது அப்படின்னு சிவபெருமான்ட்டையும் சொல்வார். நீ அங்க இருக்கக்கூடியவள், அம்மையும் அதே மாதிரி. அதனால என்னுடைய மனது கல்லா இருந்தால் கூட நீ அதில் காலை வைத்து என்னை நீ ஆண்டு கொள்ள வேணும் அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதால் சொல்ற மாதிரி, உனக்கு என்னை வலிய ஆண்டு கொண்டது பழகி போன செயல்தான் அப்படின்னு சொல்றார். இவர் எப்படி அழகா சொல்றார், எதிரதா காக்கும் அறிவினார்க்கு இல்லை அதிர வருவதோர் நோய் அப்படின்னு. மரணம் வரும் தருணத்துல இறைவன் ஸ்மரணம் வருவது கடினம். அதனால தான் அப்போதைக்கு இப்போதே சொல்லி வைத்தேன்னு பெரியாழ்வார் சொல்லுவார். அத மாதிரி நம்ம வருமுன் காப்பவனாக வாழணும், வருங்கால் காப்பவனாகவோ வந்த பின் காப்பானாகவோ நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆலகாலம் விஷமுண்டும் சிவபெருமான் காலங்காலமாக உயிரோடு இருக்க உன்னுடைய தாடங்கம் தான் காரணம்னு சொன்னார். எப்படி ஆதிசங்கர பகவத் பாதாள் அப்படி பாக்கியம் சம்போ தன் மூலம் தவஜனனி தாடங்க மகிமா அப்படின்னு சொன்னார். அவர் வளர்ந்தது இதுக்கு. அதனால உன்னுடைய மகிமை சொல்வதற்கு அரிதானதம்மா. நீ அப்பேற்பட்ட பாசத்தை உடையவள், என் உன் வலிய என்னை ஆண்டு கொண்ட நேசத்தை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னு சொல்ற. சிவபெருமானுடைய வாம பாகத்தில் எழுந்தருளி இருக்கும் நுட்பமான அணிகலன்களை எல்லாம் அணிந்துள்ள தாயே, ஆசை என்கின்ற இந்த கரையில்லாத கடல்ல துரும்பு போல நான் அகப்பட்டு கஷ்டப்பட்டு, அதனால எனக்கு மரணம் நிகழும் போது நான் கொஞ்சம் கூட இரக்கமே இல்லாத அந்த யமனுடைய கையிலுள்ள பாசத்தில் அகப்பட்டு துன்பப்படாமல் அவல நிலையில் கிடந்த இந்த எளியேனை நீ என்ன செய்தாய்? உன்னுடைய திருவடி தருமணம் வீசக்கூடிய தாமரை மலர் போன்ற உன்னுடைய திருவடியை அடியேன் தலைமீது விரும்பி வலிய வைத்து ஆண்டு ஆளாக்கி கொண்ட பெருங்கருணையை நான் எப்படி எடுத்து சொல்வேன் அப்படின்னு அப்படியே ரொம்ப ஆச்சரியமா சொன்னவர். அவர் அம்பிகை எப்படிப்பட்டவளா, அவளிடம் அன்பு செய்பவர்களுக்கு யமனால வரும் துன்பத்தை போக்குபவள், காலகந்திரி அவள் அதனால அபிராமி எழுந்தருளி இருக்கும் தலம் எப்படி காலம் சம்ஹார மூர்த்தி இருக்கக்கூடிய தலம் இல்லையா? அதனால நீ செய்வையம்மா அப்படின்னு அவர் சொல்றார். அபிராமிப்பட்டர், நீ என்னையும் வலிய வைத்து ஆண்டு கொண்டவள், நீ கால சம்ஹார மூர்த்தி இருக்கக்கூடிய அந்த இதுல நீ வாழக்கூடியவள் அம்மா, நீயும் அப்படித்தானே இருப்பாய் அப்படின்னு சொல்ற. நாமளும் அவளுடைய திருவடியை நம் தலைமையில் வைத்து வலிய ஆட்கொள்ள வேண்டும்னு திருவடி சரணத்தை கெட்டியா பிடிச்சுப்போம். அபிராமி அன்னைக்கு ஜெய். அபிராமி அன்னை திருவடிகளே சரணம் சரணம்.